ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 9 மதியம் 3:30 மணி தொடங்கி நாளை ஜூலை 10 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 11,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாகவே வியாழக்கிழமைக்கான தரிசன டோக்கன்ஸ் குறைவான எண்ணிக்கையில் தான் புதன்கிழமைகளில் கொடுப்பாங்க. அதனால நாளைக்குரிய தரிசன டோக்கன்ஸ் இன்று 11,000 டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்தாங்க. குறைவான எண்ணிக்கையில் டோக்கன்ஸ் கொடுத்த காரணத்தினால மாலை 5:30 மணிக்கெல்லாம் இந்த SSD டோக்கன்ஸ் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை மதியம் 3 மணி தொடங்கி 4 மணி சமயத்திற்குள்ள மறுபடியும் SSD கவுண்டர்ஸ் ஓபன் செஞ்சு மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து இன்று ஜூலை 9 மதியம் 3:30 மணி தொடங்கி நாளை ஜூலை 10 ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல 5,000 டோக்கன்ஸ் என்று தவறுதலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 6:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 1,597 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு தற்சமயம் கியூல பக்தர்களினுடைய கூட்டம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க கியூல இமிடியட்டா ஜாயின் பண்ணிட்டு டோக்கன்ஸ் உடனே வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கறாங்க. இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஆனது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுக்கறது கிடையாது. அதற்கு பதிலாக அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல தான் இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கறாங்க. அங்க நீங்க இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸை வாங்கிட்டு மறுநாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நீங்க திருமலைக்கு போகணும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கன்ஸை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகும். அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல SSD டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு நீங்க திருமலைக்கு பஸ் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ கூட நீங்க நடந்து போய் திருமலைக்கு போகலாம். ஆனால் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகத்தான் நீங்க திருமலைக்கு போகணும். இலவச SSD டோக்கன்ஸ் அல்லது இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று இந்த டோக்கன்ஸ்களை நீங்க வாங்கிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற எல்லாருமே அவங்களே கியூல நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நீங்க கியூல நின்று இந்த டோக்கன்ஸ் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய சமயத்தில் வெப் கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோவுமே உங்களுடைய டோக்கன் பிரிண்ட் ஆகும். இந்த ஒரு காரணத்திற்காகவே எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணும். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவோ அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாமே தவிர்த்து மொபைல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் டோக்கன்ஸ் கொடுப்பதற்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருமலைக்கு போன பிறகு SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிய 2 பேருமே ATGH சர்க்கிள் ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிளில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிய 2 பேருமே ஒரே தரிசன கியூவில் போய் தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வோம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நீங்க தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் நீங்க எங்கேயுமே இலவச லாக்கர்ஸ் எடுக்கல, ரூமும் எடுக்கலனா உங்களுடைய தரிசன கியூலேயே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். நீங்க அங்க உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிட்டு தரிசனம் முடித்த பிறகு PSC 4 பில்டிங்ல போய் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கன்ஸை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் அதற்குரிய பணம் கட்டிய பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா லட்டுவுமே வாங்கிக்கலாம்.
தரிசனம் பார்த்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய டோக்கனை கொடுத்து லட்டு கவுண்டரில் போய் நம்ம லட்டு வாங்க முடியும். தரிசனம் பார்க்கலன்னா நமக்கு லட்டு கொடுக்க மாட்டாங்க. தரிசனம் பார்ப்பதற்காக கியூவில் ஜாயின் பண்ண பிறகு நம்முடைய டோக்கனை ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே லட்டு கவுண்டரில் நமக்கு லட்டு கொடுப்பாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியாக பக்தர்கள் நடப்பதற்காக காலையில் 5 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க. இரவு 9:30 மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஸ்ரீபாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க. மாலை 5:30 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த 2 நடைவழி பாதை வழியாக எந்த வழியாக நீங்கள் நடந்து போகக்கூடிய சமயத்துலையுமே 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே போல் அலிப்பிரி நடைபாதையில் சிறுத்தைகளின் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சமயத்தில் ஒரு குரூப்பாக 70 முதல் 100 மெம்பர்ஸ் சேர்ந்த பிறகு குரூப்பாக தான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களே தவிர்த்து மதியம் 2 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் தனித்தனியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே பக்தர்களை உட்கார வச்சு ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ண வைத்த பிறகு தான் நடக்கிறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைனில் தினமுமே ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ரூம்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருப்பது அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிடிடி ரூம்ஸ் எடுப்பதற்கு மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம்ஸ் கொடுப்பாங்க. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தான் திருப்பதி மற்றும் திருமலையில் டிடிடி ரூம்ஸ் கொடுக்குறாங்களே தவிர்த்து தனி ஒரு நபருக்கு ரூம் கொடுப்பது கிடையாது. தனியாக போகக்கூடிய நபர்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்கு. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இந்த 2 இடங்கள்லையுமே இலவச அன்னப்பிரசாதமும் கொடுப்பாங்க. அதே போல திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் பிஎஸ்சி 1, 2, 3, 5 என்று 4 இடங்களில் இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்கு. இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகளை பயன்படுத்துவதற்கு ஆதார் கார்டு தேவை கிடையாது. ஆனால் இலவச லாக்கர் வாங்குவதற்கு ஆதார் கார்டினுடைய ஜெராக்ஸ் காப்பி அவசியம். திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதாக இருந்தாலும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கு இருக்கு. கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கு இருக்கு. நேற்று ஜூலை 8ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 78,320. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,950. உண்டியல் காணிக்கை 4.66 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 21 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தரிசனத்திற்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு 3 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரம் ஆனது ஒவ்வொரு நாளுமே திருமலையில் வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து கொஞ்சம் முன்னும் பின்னும் குறைவாகவோ கூடுதலாகவோ ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.